இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது. சிம்பு நடிச்சது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப், கஜானாக்கு உண்டு குட் லைஃப். சோ இதுதான் இனிமேல் நம்ம தக் லைஃப் படத்தோட வசனம். இனிமே நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்ட ஏத்த போறேன். Come on, excuse me. No hand mic. Yes. Thank you once again. ராஜாவின் பார்வை அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பரா பாடுவாங்க. Every music director sir, please listen on this Gajana audio release function. 1 2 3. Okay, 1 2 3. இவ்ளோ நல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. No, you are very good singer. Everybody, please come on stage, please. Ready? 1 2 3. அப்பா அந்த மூணாவது கட்டையா தெரி பண்ணி வச்சுக்கும்பா. ரெடி. Sorry if I make any mistake. ரெடி மேடம், ரெடி. ராஜாவின் பார்வை ராணி பக்கம், கண் தேடுது சொர்க்கம், கை மூடுது வெக்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். கரெக்ட், சூப்பர், கரெக்ட் பாடல. நான் ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டேன்ல, ஏதோ பண்ணிட்டேன். ஆனா ஓகே, சூப்பர். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோ. எம்ஜிஆர் சார், நன்றி சார். நான் பாலா ரெடியா? ஓகே, நான் இப்ப அவரை கூப்பிடவே போகல. கைத்தட்டல், விசில், மலர் மாலை, சமூக வலைத்தளத்துக்கு படத்துக்கு படம் கண்டென்ட் பெறும் கூல் சுரேஷ். கத்தக்கூடாது, கதறக்கூடாது, கூலா பேசிட்டு போனோம். இல்லவா, உங்க ஆறுதலுக்காக சொல்றாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ தர்மா அனைவருக்கும் வணக்கம். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்ல. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். கஜானா படத்தை நானும் இனிது அவர்களும் தான் பார்த்தோம். நல்ல ஒரு தரமான படம். எப்படி புலிமுருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, அதே மாதிரி ட்ரிபிள் ஆர் அந்த படத்துல ஜூனியர் என்டிஆர் சார் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, ஹாலிவுட்ல அப்பகாலிப்டோ அது சண்டை போடும். என்னவா இப்பதான் நெட்ல பாத்துட்டு வரேன், என்ன அவசரம் அவங்க? நெட்ல பார்த்து அப்பகாலிப்டா தான் போட்டுருந்துச்சு, ஸ்பெல்லிங் கேட்காத. ஹீரோ பேரு பாலா. எப்படி இப்ப நீங்க பார்த்து எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கீங்களோ, அதே மாதிரி இந்த கஜானா படம் பாக்குறப்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா இது வெறும் கஜானா இல்ல, வேதிகா நடிச்ச கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சாந்தனி நடிச்ச கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சால்னா ஊத்துன கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சக்கரை மாதிரி இருக்கின்ற கஜானா. அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ பல பேர் சொன்னாங்க உங்களை பற்றி ஏற்கனவே படம் எடுத்துறீங்க அப்படி இப்படின்னு. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார். ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதானோ அப்படின்னு எடுக்காம நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணவர் கூட சொன்னார். நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நல்ல ஒரு தரம் இருக்குது. கண்டிப்பாக மே 9 உலகளவில் இந்த படம் பேசப்படும். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திரு திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்னைக்கு படங்கள்
பல படங்களை வெளியிட்டு வருகிறார். ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும். ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலையும் இருக்கும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், உங்கள் பாட்டெல்லாம் இப்போ பார்த்தேன். போடலாம் 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 ரைட், போடலாம் 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 ரைட். இது கண்டிப்பாக வர 9ஆம் தேதி அன்னைக்கு எல்லாருமே படம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ரெடி போடலாம் 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 ரைட், கமான் கிளாஸ் போடலாம் 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 ரைட், போடலாம் 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 அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் உள்ள வரவங்க எல்லாருமே உள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு போகலாம் 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 ரைட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம வேதிகா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா நடிப்பாங்க, எல்லாமே தெரியும். அவங்க நல்லா பாடுவாங்க. ஸோ இனி ஏஆர் ரஹ்மான் சார், அனிருத் சார், யுவன் சங்கர் ராஜா சார் அவங்கெல்லாம் வந்து வேதிகா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கு ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறான் போல அப்படின்னு. வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ், 2 words சிங்கிங் த அவர் சாங்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் டு அவர். இல்லை நானும் ராணியின் முகமே ரதிஸ்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. ப்ளீஸ் கம் ஆன். நோ எவ்ரிபடி வெயிட்டிங் ப்ளீஸ் டு தட் பிஃபோர் லைன் ப்ளீஸ் கம். ராஜா come on I know everything please. I know little English only please. After birds gali come on excuse me. No hand mic. thank you once again. ராஜாவின் பார்வை அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பரா பாடுவாங்க. எவ்ரி மியூசிக் டைரக்டர் சார் ப்ளீஸ் லிசன் ஆன் திஸ் கஜானா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். 1 2 3 ஓகே 1 2 3. இவ்ளோ நல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. No you are very good singer. Everybody please come on stage please. ready 1 2 3. அப்பா அந்த மூணாவது கட்டையை தெரி பண்ணி வச்சுக்கோம்பா. ரெடி. Sorry if I make any mistake. ரெடி மேடம் ரெடி. ராஜாவின் பார்வை ராணி பக்கம், கண் தேடுது ஸ்வர்க்கம், கை மூடுது வெக்கம், பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம். கரெக்ட், சூப்பர், கரெக்ட் பாடுனேன். நான் ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டேன் ஆனா ஓகே அப்படிதான். சூப்பர். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. எம்ஜிஆர் சார் நன்றி சார். அவ்வளோதான். இல்லை அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் ஏதோ மேடைக்காக வேதிகா மேடம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயின் அவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகராயிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு, என் உயிர் நாடி எல்லாமே. அது மட்டும் இல்லை ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு படத்துக்கும் என்னோட வசனங்கள் ஒன்று வந்துட்டு இருக்கோம். மாநாடு, தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வெளியே விடு, வெந்து தனிந்தது காடு, தலைவனுக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் 10 தலை. நன்றி. அது உண்மைதான். அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது. சிம்பு நடிச்சது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப், கஜானாக்கு உண்டு குட் லைஃப். சோ இதுதான் இனிமேல் நம்ம தக் லைஃப் படத்தோட வசனம். இனிமே நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்ட ஏத்த போறேன். இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸ்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். மற்றும் இனி ஒரு வேலையில சந்திப்போம். நன்றி. டேய் என்னடா இந்த கூல் சுரேஷோட அந்த 4 பேர் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. உங்களெல்லாம் போறப்ப நாங்களே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சரி, இப்போது கஜானாவுடைய இசை வெளியீடு திரு
மகேந்திர சிங் அவர்கள், அப்புறம் திருமலை டி கிரியேஷன்ஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட இசை வெளியீட்டை திரு படக்குழுவினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். சுரேஷ் லாங்க வரமாட்டாருப்பா, அடுத்த ஈவெண்ட்ல பார்ப்போம். டிக்கம் சென் சார், ப்ளீஸ் கம். ஒரு போட்டோ மட்டும் எடுத்து டக்குன்னு எடுப்போம். மைக் ஆன் பண்ணு, மைக் ஆன். ஒரு நிமிஷம் வீடியோ கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. போட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம். சரி, போட்டோகிராஃபர்ஸ் கொஞ்சம் 2 நிமிஷம் இருங்களேன். போட்டோகிராஃபர்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, வீடியோ எடுத்துடலாம். Sir, உங்க hair style is artificial or real one? Real. What's your mother tongue? English. And where you born? Chennai. The slang is very different. Oh, nice. I'm